தேர்தல் தோல்வி பயம் வெறுப்பு அரசியலை தூண்டிவிடும் திமுக. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இன்னும் சரியாக ஒரு வருடம் மட்டுமே உள்ளது. திமுகவின் கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து கிடக்கிறது. விலைவாசி உயர்வு, அராஜகம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் மக்களின் எந்த கோபத்தை மடைமாற்றம் செய்யவும் மீண்டும் ஆட்சிக்கு வரும் நோக்கத்திலும் திமுக தொடர்ந்து வெறுப்பு அரசியலை செய்து வருகிறது. நீட் தேர்வு குறித்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தது. ஆனால் மக்கள் மத்தியில் அது ஈடுபடவில்லை. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு நிதி தரவில்லை என்றும் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது என்று பிரச்சாரம் செய்தனர். அதுவும் தோல்வியை தழுவியது. அதன் பிறகு இந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு என தொடர்ந்து திமுகவின் ராஜதந்திரங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்த நிலையில் தற்போது அடுத்த கேடுகெட்ட செயலில் திமுக அரசு இறங்கியுள்ளது. மாநில சுயாட்சி என்ற ஏற்கனவே காலாவதியாகி போன ஒரு விஷயத்தை வைத்து வெறுப்புணர்வை தூண்ட முயற்சிக்கின்றனர். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அறிவித்த திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குழு ஒன்றையும் அமைத்துள்ளார். இந்த குழு மத்திய மாநில அரசுகள் இடையேயான உறவை ஆராய்ந்து அதனை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்கவுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தது முதல் மக்கள் வரி பணத்தை செலவு செய்து வெறும் ஆணையங்களை மட்டுமே திமுக அரசு அமைத்துள்ளது. இந்த புதிய ஆணையமும் அந்த ரகம்தான். மக்கள் வரி பணத்தில் சம்பளம், அலவன்ஸ், கார் என ராஜ வாழ்க்கை வாழப்போகின்றனர். இந்நிலையில் திமுக அரசின் இந்த செயலுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே திமுக ஆட்சியில் சட்டப்பேரவை செயல்படும் நாட்கள் மிக குறைவாகவே உள்ளன. இந்நிலையில் இதுபோன்ற நாடகங்கள் மக்கள் மன்றத்தில் நேரத்தை வீணடிக்கும் உத்தி எனவும் தெரிவித்துள்ளார்.